அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். ஒரு மோட்டிவேஷனல்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு நல்ல விஷயம். என்னன்னா, ஒரு பழமொழி கேள்விப்பட்டுருப்போம் நம்ம எல்லாரும். என்ன பழமொழின்னா, "இக்கரைக்கு அக்கரை பச்சை" அப்படின்னு. இக்கரைக்கு அக்கரை பச்சைன்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம எந்த கரையில நின்னு பார்த்தாலும், நமக்கு எதிரா ஒரு கரை. கரைன்னா இந்த கரைன்னா என்ன சொல்றது? கரைன்னா கரை இல்ல. இந்த ட்ரெஸ்ல பண்ணியிருப்போம் கரை அது இல்ல. கரைன்னா அந்த கடற்கரைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடல்ல நிக்கிறோம். அப்போ கரை தெரியும். கடல்ல நிக்கிறோம். கடல்ல படகுல நிக்கிறோம். கரை தெரியுங்களா? அதான் கரை. கரைங்கிறது அந்த சைடு. மத்த சைடு. மத்த சைடுங்கிறது தான் கரை. இப்ப நம்ம சைடுல இருந்து பார்க்கும்போது, மத்த சைடு வந்து பச்சையா தெரியும். அதாவது ரொம்ப செழிப்பா இருக்க மாரி தெரியும். அதான் அந்த பழமொழியோட அர்த்தம். என்னன்னா, "இக்கரைக்கு அக்கரை பச்சை." அதாவது நம்ம நிக்கிற இடத்த விட, அவங்க நிக்கிற இடம் ரொம்ப செழுமையா இருக்கு. நம்மள விட அங்க வந்து ரொம்ப செழிப்பு இருக்கு. அந்த மாரி அர்த்தம். இக்கரைக்கு அக்கரை பச்சைங்கிறதே தப்பு. ஏன் அப்டின்னா, இப்போ ஒரு மலைய எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய மலை இருக்கு. ஆ நம்ம கீழ நிக்கிறோம். நம்ம கீழ இருந்து அந்த மலைய பார்க்கும்போது, அந்த மலை உச்சியில மலை உச்சிய நம்ம கீழ இருந்து இப்டி மேல பார்க்குறோம். அந்த மலை பிரம்மாண்டமா இருக்கு. பக்கத்துல நின்னு பார்க்குறோம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அப்போ அந்த மலை உச்சிய பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அப்போ அந்த மலை உச்சியில ஏறி நின்னா நல்லா இருக்குமே! அப்டின்னு சொல்லி நமக்கு தோணும். அப்போ இதுல என்னன்னா, இக்கரைக்கு அக்கரை பச்சை. எப்டின்னா, நம்ம இங்க நிக்கிறோம். அந்த மலைய தூரத்துல பார்க்குறோம். பார்க்கும்போது அந்த மலை உச்சி வந்து அழகா தெரியுது. இங்க இருந்து பார்க்கும்போது அங்க அழகா தெரியும். இப்போ மலை உச்சிக்கு போயிட்டோம். மலை உச்சிக்கு போயிட்டோம்னா, அந்த மலை உச்சிய நம்ம கீழ இருந்து ரசிச்சோம்ல, அதே மாரி அந்த மலை உச்சிக்கு போனதுக்கு அப்புறம், அந்த மலையோட உச்சிய ரசிக்க மாட்டோம். நம்ம ரசிக்கிறது என்னவா இருக்கும்னா, அந்த மலை உச்சியில இருந்து நம்ம எங்க நின்னுகிட்டு இருந்தோமோ அடிவாரத்துல, அந்த அடிவாரத்த பார்த்து ரசிப்பேன். இப்போ இந்த நேரத்துல நமக்கு என்னது, மலை உச்சியில இருந்து அதாவது நம்ம இருக்க இடத்துல இருந்து, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த இடம், அந்த அடிவாரம். அது வந்து பச்சை. அதான் இக்கரைக்கு அக்கரை பச்சை. புரியுதா? அதாவது இங்க என்ன ஒண்ணுன்னா, நம்ம நிக்கிற ஆல்ரெடி நின்னுகிட்டு இருந்த இடமே பச்சை தான். நம்ம இக்கரைக்கு அக்கரை பச்சையா இருக்கேன்னு சொல்லிட்டு, அடிவாரத்துல இருந்து மலைக்கு உச்சிக்கு போயிட்டோம். மலை உச்சியில இருந்து பார்க்கும்போது, நம்ம நின்னுகிட்டு இருந்த இடம் தான் உண்மையான பச்சை அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியவே வரும். புரியுதா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு பச்சையா தான் இருக்கு. ஆனா நம்ம வந்து அந்த பச்சைய பார்க்கிறது இல்ல. நம்ம நம்மளோட பச்சைய பார்க்காம, நம்ம அடுத்தவங்களோட பச்சையவே பார்க்கிறோம். அதாவது நம்மள விட அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. நம்மள விட இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. அத பார்க்க வேண்டாம். ஏன்னா, நம்ம இருக்கிறதே நம்ம வாழ்க்கையிலே நெறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. நல்லா நடந்துகிட்டு இருக்கு. நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம வாழ்ற லைஃபே பச்சை தான். அதாவது நமக்கு இது இல்லையே, அது இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட லைஃப் நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. அதாவது நம்மளோட பிரச்சனை என்னன்னா, நம்ம லைஃப்ல இருக்க நல்ல பார்ட்ஸ், நல்ல விஷயங்கள். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆ இப்போ நமக்கு வந்துட்டு 3 நேரம் சாப்பாடு கிடைக்குது. ஆ நல்ல ட்ரெஸ் இருக்கு, போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்கு, நல்ல ட்ரெஸ் இருக்கு. நமக்கு ஃப்ரீயான டைம் இருக்கு. நமக்கு தங்குறதுக்கு வீடு இருக்கு. வாடகை வீடேனாலும் வீடு இருக்கு. அப்போ இந்த மாரி நம்மள சுத்தி இந்த மாரி விஷயங்கள், அப்புறம் குழந்தை, குட்டி எல்லாம் இருக்கு. கொஞ்சம் செழிப்பா, எப்படி சொல்றது? ஆ நல்ல ஒரு குடும்பம் இருக்கு. அப்போ இந்த மாரி விஷயங்கள நம்ம பார்க்காம, நம்மகிட்ட எது இல்லையோ, அந்த விஷயத்த மட்டுமே பார்த்துக்கிட்டு, "இக்கரைக்கு அக்கரை பச்சை" அப்படின்னே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ மாத்த நினைக்கிறது அதான்.